கருப்பு கவனி அரிசி ஆப்பம், இட்லி, தோசை, கஞ்சி, பொங்கல் கூட நம்ம பார்த்துருக்கோம். கருப்பு கவனி அரிசி ஆப்பமும் ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் கருப்பு கவனி அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து இது நல்லா ஒரு 4 to 5 டைம் இதை வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. வாஷ் பண்ணிட்டு அப்புறம் இது ஓவர் நைட் எல்லாம் 8 hours சோக் பண்ண வச்சுடுங்க. அரைக்கிறதுக்கு ஒரு 15 minutes முன்னாடி இந்த மாதிரி சிகப்பு அவல் நான் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். நல்லா ஊறிடும் சாஃப்டாக 10 நிமிஷத்துலேயே. இப்போ வந்துட்டு நம்ம ஊற வச்சோம் அந்த தண்ணி வந்துட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அதை தான் யூஸ் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் தான் நான் அரைக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து அவல் ஊற வச்சாலும் அதுவும் சேர்த்து 1/2 கப் ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் நம்ம ஊற வச்சிருந்தாலும் அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மாவு நல்லா சீக்கிரம் புளிச்சு வரும். புளிக்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரம் விட்டுருங்க. இல்லை ஓவர் நைட் அப்படியே வச்சிங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வரும். இந்த ஆப்பத்துக்கு பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்தால் தான் ஆப்பம் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த அளவுக்கு புளிச்சிருக்கு பாருங்கள் மாவு. இந்த அளவுக்கு புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெகுலராக ஆப்பம் சுடுற மாதிரி ஆப்பம் பேனில் ஊற்றி ஆப்பம் நம்ம ரெகுலராக தின்னா அப்படி ஊற்றிக்கலாம். சூப்பர் கிறிஸ்பியாக தின்னாக சாஃப்டாகவும் இந்த கருப்பு கவனி அரிசி ஆப்பம் இருக்கும். இந்த ஆப்பத்துக்கு நீங்கள் வந்துட்டு எனி நான்வெஜ், சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எது வேணாலும் நீங்கள் காம்போவாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஆப்பம் பாருங்கள் நல்லா ஆறிட்ட அப்புறம் கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சைடில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங். பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.